தங்க மயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். மூணாவதான விஷயம் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் மூணாவதான விஷயம் முக்கியமான விஷயம் சொல்றீங்க. மூணாவதான தப்பு தானுங்க. முதல் விஷயமா எடுத்துக்கூட இப்ப நீங்க இவ்வளவு நேரம் மூணாவதான விஷயம் உங்களுக்கு புரியுங்களா? சோ ஃபர்ஸ்ட் விஷயமா செகண்ட் விஷயமா தேர்ட் விஷயமாங்கிறது இல்ல. மூணாவதுங்கறனால பின்தங்கி விஷயம் இல்ல. கிளைமேக்ஸ்ல வச்சதான் ஃபுல் வீடியோ பாப்பாங்கன்ற மாதிரி. அவ்வளவுதான். இப்ப நீங்க மூணாவது விஷயம் சொல்றீங்க, அடுத்த வார்த்தை முக்கியமான விஷயம்ன்றீங்க. அவ்வளவுதான். சோ வந்து நீங்க பேசுறீங்களா, விவாதிக்கிறீங்களா, கொண்டு வரீங்களா மேட்டர் தவிர ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டாங்கிறது நாட் பாயிண்ட். எஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு நீட் ப்ரொட்டஸ்ட்ல நடந்த அந்த எக்ஸசிவ் பவர் ஃபோர்ஸ், அந்த தீவிரமான நடவடிக்கைகள் காவல்துறை மேற்கொண்டதா அப்படின்ற வழக்குல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கணும், பாடி கேம்ஸ் இதை எடுக்கணும், ஹிஸ்டரி ஷீட்டர்ஸும் ப்ரொட்டஸ்டர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணணும், மைனர்ஸை வந்து விட்டுறணும், இந்த கிரைம் ரெக்கார்டு இல்லாத நபர்களை விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு எல்லா எஃப்ஐஆர்ஸும் குவாஷ் பண்ணணும், மித்தவங்க மேல கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது? இது வந்து இது ஒரு சிஜேபி ப்ரொட்டஸ்டர்ஸுக்கு ஆதரவான விஷயம், அவங்களுக்கு ஃபுல்லா சாதகமா வந்துருச்சு, அவங்களோட ஆல் டிமாண்ட்ஸ் டிக்டு அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல அதுல ஒரு செக்மெண்ட் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் விடுதலை சொல்ல உடல மிஸ்கிரியன்ஸ் யார் யாரெல்லாம் விஷக்கிருமிகளோ ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸோ அவர்களை கரெக்டா பிடிச்சு ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் யாருன்னு பார்த்து அவர்களை பின் பாயிண்ட் பண்ணிட்டு மித்தவங்களாம் விடலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கரெக்டா ஒரு அன்னப்பறவை போல பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணுமா? சுப்ரீம் கோர்ட்டை கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருப்பா, அவங்களுக்கு என்னப்பா வேலை அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படுறது காப்பாற்றப்படுதா, நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னு தான் அவங்களுடைய வேலை. ஏன்னா சட்டம் உருவாக்குற வேலை பாராளுமன்றத்துக்கு, சட்டத்தை செயல்படுத்துற வேலை எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு, அதிகாரிகளுக்கு, சட்டம் தான் செயல்படுத்தப்படுதான் கண்காணிக்கிற வேலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சோ தட் தே ஆர் கால்ட் அஸ் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு. அப்ப சட்டம் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு அந்த எக்ஸாக்ட்லி சட்டத்தை மீறி ஒரு ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் போட முடியாது. ஏன்னா கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சட்டத்துக்குள்ளதான் கொடுக்க முடியும். அப்ப எல்லோரையும் விடுதலை செய் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லலாம், விஜய் சொல்லலாம், உங்களுக்கு புரியுங்களா? அவங்க கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா இருந்தாலும் அவர்கள் அரசியல் தலைவர்களும் கூட அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஒரு நாளும் சொல்லாது. குற்றம் செய்தாய், குற்றம் செய்யவில்லை, 2 பாயிண்ட் தான் நம்ம பார்க்கிறோம். மன்னிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது, அது எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும், எக்ஸிகியூட்டிவ் அவங்க தான் எக்ஸிகியூட்டிவ் தலைவர்ஸ், அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, இவங்களுக்கு கிடையாது. பாராளுமன்றத்துக்கும் கிடையாது, நீதிமன்றத்துக்கும் கிடையாது. நம்ம கிளியர். அப்ப இந்த அதிகார பகிர்வு தான் ஃபோர் ஃபாதர்ஸ் உடைய பிரில்லியன்ஸ். அப்ப நீதிமன்றத்துக்கே மன்னிக்கும் அதிகாரம், தண்டிக்கும் அதிகாரம் அல்லது விடுதலை செய்யும் அதிகாரம். குற்றம் செய்து விட்டாய் மன்னிச்சுக்கிறேன் அந்த பிசினஸ் கிடையாது. அப்ப சட்டத்துக்கு மீறி நீதிமன்றம் சொல்லணும் புரிஞ்சுக்க முடியாது. தே வில் ஃபாலோ, என்ஷூர் தட் லா வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. அதுல குழப்பம் இல்லை. அதனால தான் நீதிமன்றம் அப்பாவிகளை விட்டுருங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லாதவங்களை விட்டுருங்க, முதல் முறை வந்தவங்களை விட்டுருங்க, இதெல்லாம் ஏன் சொல்லுது? அப்ப இதுவெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லீகலா ஒரு பெரிய. ஏன்னா இது வந்து நீதிமன்றம் சொல்ல வேண்டியது இல்லை, மத்திய அரசு சொல்லிருச்சு. அன்னைக்கு இருதரப்பு ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்காங்க? போராட்டம் வாபஸ் வாங்கின போது எங்க மேல உள்ள எஃப்ஐஆர் பூரா கேன்சல் பண்ணுங்கப்பா அப்படின்னு. அதை வந்து ரொம்ப தெளிவா அமைச்சர் வந்து அவங்க மேல உள்ள எஃப்ஐஆர் பூரா இன்னைக்கு தேதிக்கு போராட்டத்துக்காக வந்த எஃப்ஐஆர் பூரா கேன்சல் பண்ணுவோம், சரிதானப்பா அப்படின்னு திரும்ப வர கேட்டுக்கிறார். am I right அப்படின்னு ஹிந்தியில படிக்கிறாரு. அப்ப வந்து அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது, அந்த பிள்ளை ஹிந்தி தெரியுமா திருப்பி am I right கேட்கிறாரு. ஆமாமன்னு என்டார்ஸ்மெண்ட் வாங்கிக்கிறார். அப்ப ரொம்ப தெளிவா போராட்டத்தில் ஈடுபட்ட அமைதியாக ஈடுபட்டவர்களுடைய மீதான எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கப்படும். அதை உச்ச நீதிமன்றத்தை விட ஒருபடி மேலே போய் மத்திய அரசு ஏத்துக்கிடுச்சு. என்ன, எஃப்ஐஆர் காப்பியை ஒன்றை கொடுத்துறோம், எஃப்ஐஆர் காப்பி வாபஸ் வாங்கப்பட்டதையும் சேர்த்து ஒன்றை கொடுத்துறோம். இதற்கு மேல வந்து மத்திய அரசு செஞ்சதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு சொல்லாமல் விட்ட, எஸ்கேப் ஆன இல்ல, சொல்லாமல் விட்ட, இதை மட்டும் சொல்லிட்டு விட்டுருச்சு, சொல்லாமல் விட்டுருக்கு ஒரு பாயிண்ட். அதை உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்திருச்சு, வலியுறுத்திருச்சு. என்ன, வன்முறையாளர்களை வந்து விட்டுறக்கூடாது, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸை விட்டுறக்கூடாது, இதுல ஏற்கனவே இதை சாக்கா பயன்படுத்தி தப்பு பண்ண கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் விட்டுறக்கூடாது. இதை மத்திய சொல்லல, சொல்லாம செய்யாம இருப்பாங்கல்ல, சொல்லாம விட்டாங்க. சரி, அது எமோஷனல் பீக்ல இருக்கும்போது எப்பா போராட்டம் அமைதியா நடத்தல் மீது வழக்கு வாபஸ் வாங்க, வன்முறை ஈடுபட்டல் மீது வழக்கு வாபஸ் கிடையாதுன்னு சொல்லிக்கல. அது 2வது வரியை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வரியை மட்டும் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் 2வது வரியை சேர்த்து சொல்லிச்சு. இன்னைக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம், நம்ம சேனல்ல போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை லைவ் போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம சேனல்ல இருக்கு, டெல்லி சொல்லிருக்காங்க. இந்த கூட்டத்துல நாங்கள் அடையாளம் கண்ட வன்முறையாளர்கள் எவ்வளவு பேர் டெல்லி போலீஸ் அறிக்கை கொடுத்திருக்கு. எவ்வளவு பேர் பாலியல் முயற்சி பண்ணவங்க, எவ்வளவு பேர் குற்றவாளி பண்ணவங்க, எவ்வளவு ஜெயில இருந்தவங்க, எவ்வளவு பேர் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹேபிச்சுவல் குற்ற பின்னணி கொண்டவர்கள் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு லிஸ்ட் போட்டுருக்கு, நம்பர் வாரியா. இதைத்தான் சொல்லிட்டு இருந்தோம், யார் ஊடுருவி இருக்கா அப்படின்ட்டு. அப்ப மாணவர்கள் போராட்டம் தான் ட்ரிகர் பாயிண்ட். ஆனா உள்ள பூந்து கல்லறி யாருங்கிற நம்ம பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அதனால தான் இந்த பிரச்சனையே.
அதை ரொம்ப தெளிவாக மத்திய அரசு தெளிவாக இருக்கக்கூடிய இடத்துல உச்ச நீதிமன்றம் போட்டு உடைச்சு சொல்லிருச்சு, இவர்கள் வேறு அவர்கள் வேறு. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது ஒன்லி காக்ரோச். இந்த காக்ரோச் ஐடென்டிஃபை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் அது உட்பட பல விஷயங்கள் இது எல்லாமே எக்ஸசிவ் ஆனது. உங்களுக்கு AK-47 இருந்து இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தப்பட்டது ஒரு மாணவர் போராட்டத்தை அப்ரோச் பண்ற விதமாகவே இல்ல. ஒரு சிவிலியன்ஸ் மீதான அப்ரோச்சாவே இல்ல. ரொம்ப எக்ஸசிவா இருக்கு அப்படின்னு திரு ப. சிதம்பரம் உள்ளிட்ட எல்லாரும் விமர்சிக்கிறார். AK-47 பீகார்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது கட்டாயமா விசாரணைக்குரியது. புல்லட்ஸ் வந்து இங்க டெல்லியில பயன்படுத்திருக்கான்னு சொல்றாங்க, அது விசாரணைக்குரியது. அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், ஜந்தர் மந்தர்ல ஆர்ப்பாட்டம் நடந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மறந்துடக்கூடாது. ரோட்டுக்கு வருகிறார்கள், பொது அமைதி பாதிக்கப்படுகிறது. நீங்க சொன்ன அந்த லா அண்ட் ஆர்டர், அந்த ஆர்டர் பிரேக் ஆகுது. அப்ப என்ன செய்யணும்னு திரு சிதம்பரம் சொல்லணும். திரு சிதம்பரம் வந்து ஒரு பொருளாதார மேதை, உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்றார், நாட் டேக்கிங் an action is also an action அப்படின்னு சொல்றார். அப்படி எல்லாரும் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. டேக்கிங் an action is an action அப்படின்னு இருக்கலாம். நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதே ஒரு நடவடிக்கை தான் அப்படின்னு அவர் சொல்லலாம். அப்படி எல்லாருமே அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ ரோட்டுக்கு வராதவரை நாங்க தமிழ்நாட்டில் தாவேகா நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறது, நீட்டை எதிர்க்கிறது. எதுக்கு அனுமதி கொடுக்கல? எதுக்கு நீங்க சிபி கட்சி ஆஃபீஸ்ல நடத்துனீங்க? தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை உடன்பாடு இருக்கு. எங்களுடைய கொள்கை எதிரின்னு டே1ல அறிவிச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு நீட்டை எதிர்த்து திரு விஜய் அவர்களே ஒரு பாட்டத்தை கலந்துருக்கிறார். அவரே ஒரு பாடம் நடத்திருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி. அப்ப அவர் நீட் எதுக்கு தான் சரி, ஏன்னா அரசு பொது அமைதிக்கு குந்தகம் வர்றதை அனுமதிக்க முடியாது. கிளியர். அப்ப உள்ள ஃபேஷியல் ரெகக்னிஷன் இல்லாம எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்னைக்கு டெல்லி போலீஸ் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு, 10 பேருக்கு பாலியல் வன்புணர்ச்சி பண்ணவங்க, 10 பேர் சண்டை போட்டவங்க, 10 பேர் மண்டை உடைச்சவங்க, 10 பேர் வெட்டினவங்க, 10 பேர் குற்றப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஃபேஷியல் ரெகக்னிஷன் இல்லாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, ஃபேஷியல் ரெகக்னிஷன் நீங்க ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? திரு சிதம்பரம் போராட்டத்திற்கான திரு சிதம்பரம் யாருன்னு ஃபேஷியல் ரெகக்னைஸ் பண்ணாதா, தெரியாதா? நீங்க ஏன் கொல்லப்படுறீங்க? நீங்க பிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கோயில்ல கூட இருக்கு, சட்டமன்றத்தில் இருக்குது. சட்டமன்றத்தில் நான் நுழைய போறேன், என்னை பிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் ஒருத்தர் பண்றாரு, உடம்புல என்னை பார்த்தா பயங்கரவாதி மாதிரி தெரியுதான்னு கேட்பேனா? அப்ப ஒருத்தர் கேட்டார் சரின்னு சொல்லிடுவாங்களா? பொதுமக்கள் வந்து அங்க மனு கொடுக்க வரலையா? பொதுமக்கள் பரிசோதனைக்கு உட்பட்ட சென்னை தலைமைச் செயலகத்துல பொதுமக்களை எப்படி நீங்க சோதிக்கலாம்? பொதுமக்கள் பயங்கரவாதிகளா? நீங்க வெடிகுண்டு சோதனை கருவி இல்லாம உள்ள அனுமதிக்கிறீங்களா? அதுவும் கிரீவன்ஸ் டே அன்னைக்கே மேனுவலா ஃப்ரிஸ்கிங் நீங்க பண்ணாம பிசிக்கலா நீங்க பண்ணாம அனுப்புறீங்களா? பெண்களுக்கு தனி வழி, ஆண்களுக்கு தனி வழி, பெண்களுக்கு பெண்கள் போலீஸும் ஆண்களுக்கு ஆண் போலீஸும் சோதனை பண்ணலையா? என்னுடைய மக்களை, என் தமிழ் மக்களை நீங்க பயங்கரவாதிகளா பாக்குறீங்களா? வாட் இஸ் திஸ்? ரோட்ல வெஹிக்கிள் போகும்போது போலீஸ்காரன் நிப்பாட்டி யாருன்னு ஊதுன்றார். என்னை பார்த்தா குடிக்கிற மாதிரியா தெரியும். யாரா சண்டைக்கு போயிருக்கோமா? ஊதிட்டா போய் வாய் நேரத்து போப்பான்னு அனுப்பி விட்டுருப்பேன். அப்ப இதுல செயல் என்ன இருக்கு? ஃபேஷியல் ரெகக்னிஷன் எப்படி இருப்பீங்க? AK-47 பயன்படுத்தினது அபத்தம், நோ டவுட், விசாரணைக்குரியது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கா இல்லையா? அப்படிதான் பயன்படுத்தும் சொல்லியிருக்கா? புல்லட் யூஸ் பண்ணது தப்பு. ஆமா, விசாரணை பண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த சிஆர்பிஎஃப் ஆபீசர் யாருன்னு அடையாளம் கண்டிருக்கிறோம். ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்றோன்றாங்க, ஒருத்தர் ஷிஃப்ட் பண்றோன்றாங்க, ஒருத்தர் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. தே ஆர் ரெடி. அது என்ன பிரச்சனை? ஃபேஷியல் சந்தடி சாக்கல் இது அப்படின்னு சொல்லிட்டு கொலகாரனையும் கொள்ளையடிக்கிறவனையும் நல்லவனையும் எல்லாம் ஒன்னா பார்த்தேன்னா சார் நீங்க முதல் 2 வேற, 3வது வேற. அப்ப புல்லட் பயன்படுத்துறது வேற, AK-47 பயன்படுத்துறது, ஃபேஷியல் ரெகக்னிஷன் பயன்படுத்துறது, 3 டக்குன்னு ஒன்னா கொண்டு வந்துடுறீங்க. ஃபேஷியல் ரெகக்னிஷன் பயன்படுத்துறது என்ன தப்பு? அப்பதான் ஆள் தெரியும். திரு சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் சொல்ல முடியுமா ஒரு கூட்டத்துக்குள்ள இன்னொருத்தர் ஊடுருவ மாட்டாருன்னு? அவருக்கு தெரியும், சொல்ல முடியுமா? நம்ம உள்துறை அதிகாரி சொன்னார்ல, இந்தியர்கள் போல தோற்றமளிச்சு வர்றதா அந்த பயங்கர நோக்கமாவே இருந்து சொன்னாரா இல்லையா? மும்பை 26/11 அந்த அட்டெம்ப்ட் என்னவா இருந்துச்சு? இந்தியர்கள் போல பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, கையில கயிறே கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன நோக்கம்? நம்மூர்காரங்க தான் போலப்பா அப்படின்னு பாக்குறது. பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்கிற தோற்றம் தெரியக்கூடாது தானே? அப்படி ஊடுருவ அவருக்கு தெரியாத அந்த கேஸை பார்த்தவருக்கு. அப்ப அது என்ன பிரச்சனை பண்ணுது? நீதிமன்றம் ரொம்ப தெளிவா இருக்கு, எக்ஸசிவா பார்க்கணும், ஆக்ஷனை லீகலா பார்க்கணும். 2 குழப்பம் இல்ல. மத்திய அரசு சொல்லாததை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி சொல்லியிருக்கு. திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். விசாரணை என்பது நாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த இடத்துல இது ஒரு நார்மலாவே நடக்குதோ அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா நிறுவனங்கள் அது தொடர்ந்து இந்தியா மீது ஒரு பாராமுகம் இருக்கு. குறிப்பா சர்வதேச விஷயம்னா இந்தியா மீது பாராமுகம்.
இந்திய விஷயம்னா இந்திய அரசுக்கு எதிரான விஷயங்களை அதிகமா ஊக்குவிக்கிறாங்களோ அப்படின்னு வந்து நிக்குது. இது வந்து இந்த ப்ரொடெஸ்ட் விஷயத்திலயும் சரி, இதுலயும் சரி, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆதரவான விஷயங்களுக்கு அதிகமாகவும், மற்ற விஷயத்திற்கு ஷேடோ பேன் இருப்பது போலவும் ஒரு விமர்சனம். 2த்துக்குமே ஒரு சாதகமா அல்காரிதம் பூஸ்ட் பண்ணா பரவால்ல. ஒண்ணுக்கு மட்டும் பூஸ்ட் பண்றாங்க. இன்னொரு இதுக்கு வந்து ஷேடோ பேன் இருக்கு. மறைமுகமா ஒரு பேன் போகுது. ப்ரொஃபைல்ஸே தெரிய மாட்டேங்குது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு படி மேல போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அப்பீல் டு த ஸ்டூடண்ட்ஸ் அந்த வீடியோவ உங்களுக்கு வந்து இஸ் நாட் அவைலபிள் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டியூ டு ரீஜனல் லீகல் ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு காலையில நள்ளிரவுல இந்த விஷயம் நடக்குது. ஒரு 9 மணி நேரம் நள்ளிரவு ஃபுல்லா சோஷியல் மீடியா எல்லாரும் வாட்டி வதக்கினதுக்கு அப்புறம் காலங்காத்தால ஒரு 7-8 மணி வாக்குல இந்த ரிமூவ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது மேட்டா, மன்னிப்பு கேட்டிருக்கிறது மேட்டா. அல்காரிதம் தப்பா எடுத்துக்கிச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ரிக்வெஸ்ட்ல இந்த விஷயத்துல பிரதமர் மோடியை அவதூறாக விமர்சித்து வரக்கூடிய விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னதுல அது அல்காரிதம் எடுத்துட்டு பிரதமர் மோடியே ரிமூவ் பண்ணிருச்சு அப்படின்ற டோன்ல மழுப்பல் கொடுத்திருக்கிறது. பார்லிமெண்ட்ல இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மெட்டாவுடைய டாப் குளோபல் பாசஸ சம்மன் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். கடிவாளம் நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது சோசியல் மீடியா நிறுவனங்களுக்கு கடிவாளம் போடணும். லகான் 2015 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், நான் முதல் முறையா இது ஈரோடு திருப்பூர் புத்தக திருவிழால அது வந்து நான் பேசினேன். அது வந்து அன்னையில இருந்து என்னுடைய கவனம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம வந்து இவங்கள இந்த சோசியல் மீடியால அதிகமா உளறவங்களை எப்படி சொல்றோம்? நெட்டிசன். அது என்ன வார்த்தையிலிருந்து வருது? சிட்டிசன். அப்ப ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டுக்கு இணையான ஒரு வார்த்தையை உருவாக்குறார்கள் என்று சொன்னால் நாங்கள் வேறு நாடுன்னு. ஸோ ஃபேஸ்புக் இஸ் அன் யூனிவர்ஸ், எக்ஸ் இஸ் அன் யூனிவர்ஸ், யூடியூப் இஸ் அன் யூனிவர்ஸ். அது அவர் அத்தனையுமே தனித்தனி. இது எங்கள் நாடு, இந்த நாட்டுக்கு அதிபர் நாங்க தான் உட்கார்ந்துருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க பங்களாதேஷ்ல இவங்க ஷேக் ஹசீனா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் இதே நடந்துச்சு. அமெரிக்கால எக்ஸ் வந்து நடந்துச்சு பாருங்க. எலன் மஸ்க் வாங்கின போது இவருடைய முன்னாடியே ட்ரம்புடைய ஃபர்ஸ்ட் பீரியட்ல அவர் அதிபருடைய அப்போ வந்து அதிபருடைய பேஜையே முடக்கிறதுக்கான விஷயம். அப்ப என்ன வருது? இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை விட பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து நிக்குது. நாங்க சோசியல் மீடியா எங்களுக்கு வந்து எந்த நாட்டு சட்டமும் கட்டுப்படியாகாது. நாம ரொம்ப எளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுக்குள்ள நீ இயங்குறதா இருந்தா இந்த நாட்டு சட்டம் தான். இவர்கள் யாரும் ஏன் சீனாவில் இயங்குவதில்லை? ரொம்ப எளிமையான கேள்வியில. சீனா நம்மளுக்கு இணையான மக்கள் தொகை கூட கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் தொகை இருக்கு. எவ்வளவு பெரிய மார்க்கெட்? 800 கோடி தான் சார் மொத்தமே மக்கள் தொகை உலகத்துல. அதுல 300 கோடி 2 கண்ட்ரி. 800ல 300 2 கண்ட்ரி. இங்க இருக்கும்ல. சைனால ஏன் நீங்க இல்ல? தலையில கட்டி தொங்க விட்டுருவாங்க. அவ்வளவுதான். எங்கன்னு காணும் பிம்பிலிக்கு பிலாக்கின்றுவாங்க. கம்யூனிசம், டெமோக்ரஸி அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் அந்த கோட்டுக்கு வெளியே. நீங்க அங்க பேசுங்க. ஏன் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், எக்ஸ் இந்த குரூப்ல ஏன் அங்க இல்ல? மேப் கூட ஏன் இல்லங்க? அவன் சொந்த மேப் வச்சிருக்கானா, கூகுள் மேப் வச்சிருக்கானா பாருங்க. நீங்க ஏன் இல்லன்னு கேளுங்க. அங்க நீ இந்தியா மேப் எப்படி போடுவோம், இங்க நீ எப்படி போடுன்னு கேளுங்க. அப்ப இதுல ரொம்ப தெளிவாக அவர்கள் வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்தியாவில இந்தியா மேப்பை வேற மாதிரி காட்டுவாங்க. பாகிஸ்தான்ல இந்தியா மேப்பை வேற மாதிரி காட்டுவாங்க. சைனால இந்தியா மேப்பை வேற மாதிரி காட்டுவாங்க. இதே நிறுவனங்கள், யூ நேம் இட், ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி. அப்ப இது தே ஆர் டூயிங் பிசினஸ். உங்களுக்கு புரியுங்களா? நாங்க நியூட்ரலா இருப்போம். நாங்க மக்கள் என்ன சொல்றாங்க, அப்ப 3ல 1 போடு. சைனால ஒரு இந்தியா, பாகிஸ்தான்ல ஒரு இந்தியா, இந்தியால ஒரு இந்தியா இருக்க முடியுமா? அப்ப இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். அது வியாபாரமா செய்யறாங்க. உங்களுக்கு கரெக்டா காட்டணும்ல. இட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. வை? நீங்க அமெரிக்கால பரவாயில்ல, ஏன் இந்தியால காட்ட மாட்டேங்கிறீங்க? திட்டமிட்டு வியாபாரம் செய்யறாங்க. எங்க எது எடுபடும்? இது ட்ரையல். மத்திய அரசு ரொம்ப துரிதமான நடவடிக்கை, ரொம்ப சிவியரா நடவடிக்கை, டாக்டிக்கலா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டாங்க. இவங்க எல்லாம் வியாபாரிகள். நல்லா இங்க வச்சுக்கணும். வியாபாரிகள் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன் அதானி அம்பானி பார்த்து நாடு நடக்குது? ஏன் எதிர்ப்புகள் வருது? நரேந்திர மோடிக்கு இணையாக எதிர்க்கப்படக்கூடியவர் யாரு? அதானி. ராகுல் காந்தி வந்து மோடி அதானி மொதானி அப்படிலாம் என்னமோ சொல்லிட்டு எல்லாம் ஒரே எவ்வளவு சொல்ற? ஏன்? they are that much influencers, no doubt. அப்ப இந்த மெட்டா குரூப்போ, யூடியூப் குரூப்போ, மத்த குரூப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க that much influencers. அப்ப அதை டாக்டிக்கலா கொண்டு போகணும். அவங்க வேற வித்தையை காட்டுவாங்க கேரண்டீடா. அது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை, கட்சியை, நிறுவனங்களை சமாளிக்கிறது வேற. இதை மாதிரி சோ கால்டு எம்என்சி சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் நிறுவனங்கள்லாம் வந்து வச்சிருக்கக்கூடியவங்களும் we have to deal very very carefully, severely, tactically. அது வந்து அது இல்லைன்னு இன்னைக்கு தெரியாம பண்ணிட்டோன்னு மன்னிப்பு கேட்கிறோம். நாளைக்கு கூச்சம் இல்லாம தெரிஞ்சுதான் பண்ணோம்னு சொல்லுவாங்க. இட் வில் ஹேப்பன். இட் வில் ஹேப்பன். இன்னைக்கு மோடி தவிர வேற ஒரு தலைவர் இருந்தா மெட்டா மன்னிப்பு கேட்டிருக்காரு. எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபியில ஒரு தலைவர் இருந்தாலும் என்னால சொல்ல முடியாது. இன்னொரு கட்சி இருந்தா அதுக்கான பேச்சு கேட்கல. ஆமா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. முடிஞ்சா பேன் பண்ணிக்க அப்படிம்பாங்க.
பேன் பண்ணா அதை ஒரு சிவில் வாரா கிரியேட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. நாங்க எப்படி வாட்ஸ்அப் இல்லாம வாழ்றது, நாங்க எப்படி ஃபேஸ்புக்ல ரெண்டு ஒரே குரூப், ரைட்? மெட்டா ஒரே குரூப், பெரிய நெட்வொர்க், இன்ஸ்டாகிராம் அவங்களுடையது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அங்கதான் வந்து நிக்குது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் 3 ஒரே நிறுவனம் மெட்டா. அப்ப நான் அங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு ஆஃப் பண்ணி அவங்க ஒன்றும் பெரிய 1000 கோடியில் 2 கோடி வச்சுன்னா டீ செலவு மிச்சம். 3 நாளைக்கு 3ஐயும் மூடிட்டு உட்கார்ந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு சிவியர்லி, டெக்னிக்கலி, டாக்டிக்கலி உடனே டீல் பண்ண வேண்டும், இம்மிடியட்லி. என்ன தந்திரம், என்ன ராஜதந்திரம், எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, லகான் எப்படி ஆப்ரேட் பண்ண போறாங்க, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நேரலை பார்ப்போம். நேரலை அது வரைக்கும் நன்றி.